ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி, அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா வாசமாக இருக்கும் பொங்கலுக்கு. அதனால் லைட்டாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது 2 நிமிஷம் வறுபட்டு வந்ததும் இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இது மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து செகண்ட் டைம் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மொத்தமாக இதை நான் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் அரிசி, அரை கப் பாசிப்பருப்புக்கு நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஆப்ஷனல், தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை வேக விடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளுடைய பொங்கல் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதும் அதில் உருக்குன நெய் தேவையான அளவு சேர்த்து நெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த தாளிப்பை பொங்கலோடு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்து இந்த பொங்கலை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்பொங்கல் நல்லா குலைவாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாம்பாரோடு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.